அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, நம்ம அப்பா அம்மா எந்த வேலை சொன்னாலும் எந்த கேள்வியுமே கேட்காம நம்ம எல்லாருமே செஞ்சு பழக்கப்பட்டிருப்போம். அப்படி பண்ணலைன்னா என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க குழந்தைங்கள்ட்ட அந்த சேம் ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் இன் பேரண்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி வீட்டு வேலைகளை எப்படி அவங்கள செய்ய வைக்கலாம். இப்போ சில்ட்ரன்ஸ் டே வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே குழந்தைங்கள் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி குழந்தைங்கள வீட்டு வேலைகளுக்கு பழக்கப்படுத்துறது, அவங்கள ஒரு இண்டிபெண்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதனால் எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னோடய லைஃப் எப்போ பார்த்தாலும் ட்ராவல்லே இருக்கும். ஸோ அப்போ அந்த வீட்டை இண்டிபெண்ட்டாக மேனேஜ் பண்ணணும். குழந்தைங்க அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் பண்ண ப்ராக்டிஸில் தான் அது பண்ணேன். அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் அ ரைட் மைண்ட் செட். ஏன்னா வீட்டு வேலைகளை ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கக்கூடாது. நீ தப்பு பண்ணியா, இந்த வேலையை பண்ணு, அந்த வேலையை பண்ணு அப்படின்லாம் சொல்லாமல் இது ஒரு ஹெல்பிங் த ஃபேமிலி அப்படின்னு நினச்சிக்கணும். இப்போது ஒரு வேலை பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் எவ்வளோ குயிக்காக அந்த வேலை முடியும் இல்லையா? ஸோ தட் வி கேன் ஸ்பெண்ட் எவ்ரிபடி கேன் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம். நீங்கள் டிவி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை மொபைல் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இல்லை ஒரு அம்மா மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம். அது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மக்களை கேர் பண்ணாதது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற கிட்ஸு குழந்தைங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம வீட்டு வேலைகளை பழக்கப்படுத்துறது யூ ஆர் ஹெல்பிங் த ஃபேமிலி அப்படிங்கிற டெண்டன்சியை நம்ம க்ரியேட் பண்ணோம். ரேதர் தேன் இது உன்னோட டியூட்டி. சில வீட்டில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களை மட்டுமே வேலை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே வீட்டு வேலைக்கு பழக்கப்படணும், எல்லோரும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸை நம்ம கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான மைண்ட் செட்டை கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பழக்கப்படுத்தும் போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே வீட்டு வேலைகளில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாடல் இட். நம்ம வீடை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முன்மாதிரியாக இருக்கணும். இது நான் ட்ராவல் பண்ணும்போது யதார்த்தமாக ஒரு 4:30க்கு எங்கள் வீட்டு கேமராவை ஆன் பண்ணி பார்த்தேன். என்னோடய குழந்தை வந்துட்டாளா என்னன்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஆச்சரியம். வாட் ஷீ இஸ் டூயிங், என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறது நீங்களே அந்த கேமரா ஃபுட்டேஜை பார்க்கலாம். இதை நான் சொல்லியே கொடுக்கல, நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே என்னென்ன வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத பீப்புள் ஆர் அப்சர்விங். ஐ மேக் இட் அ மாடல். ஐ மேக் ஷோர் தட் என்னோடய குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வேலையும் நான் ஃபஸ்ட்டு சுத்தமாகவும் ஒரு பொறுப்பாகவும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதை பார்த்து தான் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை ஷீ இஸ் ப்ராக்டிஸிங். அதே மாதிரி வீடை கூட்டி வீடை ஒதுங்க வைக்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ எப்பயுமே பேரண்ட்ஸ் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லை ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வீட்டு வேலைகளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் அதே மாதிரி தான் பழக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். வீட்டில் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஒரு டெண்டன்சி வரும், எஸ் இந்த வேலை நம்மளும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துடும், திஸ் ஒர்க் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் த விமன், வீட்டு வேலைகள்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணக்கூடாது. அதற்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணணும், ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு பாதி வேலைகள் ரொம்ப மிச்சம். நான் வெளியில் ட்ராவல் பண்ணால் கூட வீடு நான் எப்படி விட்டுட்டு போகிறேனோ அதே மாதிரி டெய்லி மெயின்டைன் ஆகும். ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பையன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கும். அந்த பையன் டெய்லி லேட்டாக வந்துகிட்டே இருந்தான். நிறைய பனிஷ்மெண்ட்ஸு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தொடர்ந்து லேட்டாக வர்றது. ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டேன், ஏன் பண்ணி டெய்லி லேட்டாக வரேன்னு கேட்டப்போ அவன் சொன்னான், நான் நைட்லாம் தூங்கவே மாட்டேன், காலையில் 6 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் எனக்கு தூங்கி பழக்கம், திடீர்னு வேலைக்கு வரும்போது எனக்கு என்னால் கோப்பை பண்ண முடியல அப்படின்னா. இதை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தூங்குகிற நேரத்தில் தூங்காமல்
எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி ரொட்டீன் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இதனால் உங்களால் சரியாக படிக்க முடியாது, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சரியாக வேலை பார்க்க முடியாது. ஸோ வேலை பார்க்குற நேரத்தில் கண்டிப்பாக வேலை பார்க்கணும், தூங்குகிற நேரத்தில் தூங்கணும், சாப்பிட்ற நேரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடணும், ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கணும். அட் த சேம் டைம் வீட்டு வேலைகளில் கொஞ்சம் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகணும். அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வீட்டு வேலைகளை பகிர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த என்டையர் ஹவுஸ் இஸ் ஹாப்பி. அந்த வைபே ஒருத்தர் மட்டும் மனசு சங்கடப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வைபே நல்லா இருக்காது. அந்த மனசு சங்கடமாக யாரையும் இருக்க விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லோரும் வேலை பார்க்கும்போது த என்டையர் வைப் ஆஃப் த ஹவுஸ் வில் பி வெரி வெரி பியூர் அண்ட் ஹாப்பி. ஸோ அந்த வீடும் வந்து ஒரு செழிப்பாகவும் ஒரு நல்ல ஒரு மனநிலைமையோடு எல்லோரும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன முயற்சிகள் உதவி பண்ணும். அதனால தான் மெனக்கட்டு இந்த வீடியோ போடுறோம். ப்ளீஸ் மறக்காமல் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் பி பேஷண்ட். இப்போ ஒரு வேலையை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் அ மதராக நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா வந்து எக்ஸ்பர்ட் ஆகிருப்போம். அதே எக்ஸ்பர்ட்டீஸ் வந்து நம்ம வீட்டில் வேலை வாங்கும்போது எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ வந்து என்னோடய டாக்டர் வந்து தோசை சுடுறாங்க, நம்மளை மாதிரியே பேப்பர் ரோஸ்ட் பண்ணணும், நம்மளை மாதிரியே ஆயிலை யூஸ் பண்ணணும், நம்மளை மாதிரியே வந்து கரண்டி யூஸ் பண்ணணும் எதிர்பார்க்கக்கூடாது. சில டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது சூன் வந்து குழந்தைங்க வந்து வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு பழக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸ் இன்வால்வ்மெண்ட் அப்படின்ட்டுருக்கு. என் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, 2 to 4 வயசு இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைகளை செய்ய பழக்கம். டாய்ஸை வந்து திருப்பி அந்த பேஸ்கெட்டில் போடணும், வந்து அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சுன்னா அந்த சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணணும், டர்ட்டி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போடணும் அப்படின்னு பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறம் 5 to 7 அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா வந்து பிளான்ட்ஸு செடி வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வந்து வாட்டர் பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா பெட்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு ஃபீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ வந்து லாண்ட்ரியை வந்து சார்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க. வந்து யூனிஃபார்ம் தனியாக, கலர் தனியாக, ஒயிட் தனியாக சார்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி ஏஜுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கண்டிப்பாக நம்ம பழக்கப்படுத்தணும். அதே மாதிரி அடல்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மீலை குக் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுங்கள். 1 மீல் வந்து ஒரு மார்னிங் டிஃபனாக இருக்கட்டும், இல்லை நைட்டு டின்னராக இருக்கட்டும், எதையாவது அவங்கள சமைக்க பழக்கப்படுத்துங்க. டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்துங்க. ஒரு ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கப்படுத்தும் போது ஏஜ் வைஸாக நீங்கள் வேலையை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ப்ரிப்பேர் ஆகி அந்த வீட்டு வேலைகளில் வந்து ரொம்ப கண்டிப்பாக சிறப்பாக அவங்களால செய்ய முடியும். எப்பயுமே ஒருத்தவங்க வந்து வீட்டில் வந்து வீட்டு வேலைகளை யார் சிறப்பாக பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க கெரியர்லையாக இருக்கட்டும், ஸ்டடீஸ்லையாக இருக்கட்டும் நல்லா ஷைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் அவங்க டேபிளை க்ளீன் பண்ணுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, கிளாஸ் ரூம்ஸை க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் பழக்கப்படுத்தி நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க. we need to apply the same technique. அந்த டெக்னிக்கை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிங்க, வீட்டு மக்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கெரியர்லேயும் உங்கள் ஸ்டடீஸ்லேயும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டு வேலையை கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு போகணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேமிஃபிகேஷன் மெத்தட், அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த கான்செப்டில் ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா அந்த ஹேபிட் ட்ராக்கர்னு ஒன்று ரீசெண்டாக வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன மணிக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோடய சின்ன டாட்டரை பழக்கப்படுத்திகிட்ருக்கேன். ஸோ தட் அவங்க தே ஹேவ் டு பி ஹேபிச்சுவேட் டு சர்டன் ரொட்டீன். நீங்கள் வந்து பாத்திரத்தை எடுத்து போடணும், யூனிஃபார்மை லாண்ட்ரியில் போடணும், பேக்ஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து வைக்கணும், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போடணும். இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்தும் போது சின்ன சின்ன ஒரு கேமிஃபிகேஷன் மெத்தடில் பழக்கப்படுத்தும் போது சூன் என்ன ஆகுங்கன்னா they'll habituate to this behavior. அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து வீட்டு வேலைகள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல they will definitely become masters. எப்பயுமே வீட்டு வேலைகளை நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியாக நம்ம பிளான் பண்ணுறோம், நம்ம ஹெல்த்தியாக சமைக்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுவோம். ஸோ என்னென்ன மாதிரி மீல் ப்ரிப்ரேஷன்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ சாதாரணமாக சமையல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் when you are habituated to cooking நீங்கள் நிறையா லைஃப் லெசனை வந்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்து அதை உங்களோட லைஃப்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் படிக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான டாஸ்க் எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் வந்து குக்கிங் வீட்டு வேலைகளில் பழக்கப்படுத்தும் போது நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் ஆகிடுவீங்க.
க்ளீனிங்ன்ற வரும்போது ஹவு டிசிப்ளின் யூ ஆர், எப்படி நம்ம ஒரு டிசிப்ளினாக வச்சுருக்கோம் வீட்டை, எப்படி வந்து ஹவ் ஆர் வி கேர் ஃபார் த திங்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் வீட்டில் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் இல்லையா, அதற்கான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அந்த பொருளே வாங்கவே கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம டீக்ளட்டர் பண்ண சொல்கிறோம், தேவையில்லாத பொருட்களை அகற்ற சொல்கிறோம். வென் யூ மினிமைஸ் த ஹவுஸ், உங்களுக்கு வேலைப்பழுவும் கம்மியாகும். அட் த சேம் டைம் வென் யூர் க்ளீனிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ கேர், செல்ஃப் கேர் அப்படின்னு அர்த்தம். நம்ம குளிக்கும்போது, நம்ம பல்லு விளக்கும்போது என்ன பண்ணுறோம், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் கேர் ஹேபிட். அதே மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணும்போதும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேரிங் த ஹவுஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைஃப் லெசனை கற்றுக்க முடியும். ஆர்கனைஸ் பண்ணும்போது வென் யூர் ஆர்கனைசிங் திங்ஸ் யூ கேன் லேர்ன் தி டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வென் யூர் ஹெல்பிங் அதர்ஸ், மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது, வீட்டில் இருக்கிற அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ நீங்கள் உதவி செய்யும்போது யூஆர் லேர்னிங் டீம் ஒர்க் அண்ட் எம்பத்தி, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போதோ படிக்கும்போதோ இந்த ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வேலைகளில் வீட்டிலேருந்து தான் எல்லா லைஃப் லெசனும் லைஃப் ஸ்கில்லும் ஆரம்பிக்குது. நீங்கள் இதில் பழக்கப்படாத பட்சத்தில் நீங்கள் ஒரு வேலையிலையோ இல்லை ஒரு படிக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஹாஸ்டல்லையோ நீங்கள் ஸ்டே பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக 100% ஷைன் ஆக முடியாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய உங்களுக்கே நிறைய டிசப்பாயின்மெண்ட்லாம் லைஃப்பில் இருக்கும். ஸோ எப்பயுமே அதுக்காக தான் நம்ம சொல்கிறது, இட்ஸ் அ ஃப்ரீ லெசன். நீங்கள் வீட்டு வேலைகளை செய்யும்போது ஃப்ரீ லெசன். அதனால் இப்போது November 14th சில்ட்ரன்ஸ் டே வரப்போகுது. என்னுடைய சின்சியர் சப்மிஷன் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைங்கள, நீங்கள் எவ்வளோ பெரிய குழந்தையாக இருக்கலாம், உங்கள் குழந்தை 25 வயசாக இருக்கலாம், 30 இருக்கலாம், இல்லை சின்ன டூட்லராக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு தயவு செஞ்சு பழக்கப்படுத்துங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பும் சரி, உங்களை சார்ந்து இருக்கிற உங்கள் லைஃப்பும் சரி எப்போயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். Until then, don't forget to declutter and organize your house, and happy homemaking, happy decluttering from Decluttering Diva, and happy Children's Day. Thank you.